மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சனிக்கிழமை, பெருமாளுக்கு உகந்த நாள், விஷ்ணு பகவானுக்கு உகந்த நாள். நாம் காலையிலேயே நம்ம ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கோம், அவரோட நாமத்தை தான் நம்ம சொல்லணும். அவருக்குரியது துளசி. இல்லை அவரை பெருமாள் கோயில் போங்க, இல்லை வீட்டிலே விளக்கேட்டு நீங்கள் சாமி கும்பிடுங்க. நாராயணா நாராயணா நாராயணா, கோவிந்தா கோவிந்தா, வாசுதேவா. நமக்கு வேறு என்ன நாமத்தை தவிர வேறு என்ன நாம் இது பண்ண முடியும்? அந்த துளசியும் ஒரு மலர் தான். அவருக்கு உரியது. அந்த துளசியை வாங்கி கொடுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், 13/7/2024 சனிக்கிழமை, குரோதி வருடம் ஆனி மாதம் 29ஆம் தேதி, சப்தமி திதி, அஸ்த நட்சத்திரம், தியாஜிதம், சங்கரன் கோவில் கோமதி அம்மன் சிம்ம வாகனத்தில் பவனி, ஸ்ரீராகவ பெருமாள், மதுரை கூடலழகர் பெருமாள் இத்தலங்களில் திருமஞ்சன சேவையாம். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ஒன்றில், ரிஷபத்தில் செவ்வாய் குரு, மிதுனத்தில் சூரியன், சிம்மத்தில் சுக்கிரன் புதன், கன்னியில் கேது, மகரம், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. ஒவ்வொரு துன்பமும் ஒரு வழிகாட்டி. இதுவே நன்மையை தூண்டுகிறது. சூரிய உதயம் 5:59. திதி அதிதின்னு போட்டிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சப்தமி திதி, அதுக்கு பிறகு அதிதின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி நல்ல நேரம் என்கின்ற சுபகாரம் 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45, கௌரி நல்ல நேரம் 10:45 to 11:45, மாலை 9:30 to 10:30. சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர். ராகு காலம் 9 to 10:30, குளிகன் 6 to 7:30, யமகண்டம் 1:30 to 3. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய ராசி பலன்: மேஷம் நலம், ரிஷபம் லாபம், மிதுனம் பொறுமை, கடகம் போட்டி, சிம்மம் நட்பு, கன்னி ஆதரவு, துலாம் சாந்தம், விருச்சிகம் கவனம், தனுசு உதவி, மகரம் தேர்ச்சி, கும்பம் புகழ், மீனம் நற்செயல். சந்திராஷ்டிரம் திருவோண நட்சத்திரத்துக்கும் அவிட்ட நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம். இன்றைக்கி திருவோண நட்சத்திரத்துக்கும் அவிட்ட நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம். நாளைய விசேஷங்கள்: தாஷியா தினம். நாளைய விசேஷங்கள் சூரிய வழிபாடு செய்ய உகந்த நாளாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன படிக்கலான்னா, வருகின்ற ஆடி 1ஆம் தேதி புதன்கிழமை வருது. மாதம் பறக்குது. ஆனால் 32 தேதி இருக்குது. 32ஆம் தேதி இரவே தட்சிணாயன புண்ணிய காலம் வந்துடுது. கடக ரவி 11:19 பகல் சூன்ய துதி, சூரிய சாபர்ணிய மண்பாதி, தட்சிணாயன புண்ணிய காலம். அதாவது ஆடி மாதம் 1ஆம் தேதி. இன்றைக்கி ஆனி மாதம் 32ஆம் தேதி இருக்குது. சூன்ய திதி, விஷ்ணு சயன ஏகாதசி, கோப பத்ம விரதம், புதானுராதா, ஆடி பண்டிகை. நமக்கு ஆடி 1னாவே நமக்கு ரொம்ப விசேஷமான நாள். எல்லாம் தேங்காயெல்லாம் சுடுவாங்க. ஆடி 1ஆம் தேதி தட்சிணாயன புண்ணிய காலம் புதன்கிழமை பிறக்குது. ஆனால் செவ்வாய்க்கிழமை இரவே வந்துடுது தட்சிணாயன புண்ணிய காலம். சரி, உத்தராயண புண்ணிய காலம் என்றால் என்ன, தட்சிணாயன புண்ணிய காலம் என்றால் என்ன, நாம் பார்க்கலாமா? அயனம் என்றால் பயணம் என்று பொருள். அயனம் என்றால் பயணம் என்று பொருள். சூரியனின் சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டே ஒரு ஆண்டு 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. அவை உத்தராயணம், தட்சிணாயனம் ஆகும். உத்தர் என்றால் வடமொழியில் வடக்கு என்று பொருள். சூரிய பகவான் தென் திசையிலிருந்து வடை திசை நோக்கி பயணம் செய்யும் காலமே உத்தராயண காலம் எனப்படும். அவை தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி மற்றும் ஆனி ஆகிய 6 மாதங்கள் உத்தராயண காலமாகும். நம்முடைய இந்த 6 மாத காலமானது தேவர்களுக்கு ஒரு பகல் பொழுதாகும். தட்சிணாயனம். தட்சன் என்றால் வடமொழியில் தெற்கு என்று பொருள். சூரிய பகவான் வடதிசையிலிருந்து தென் திசை நோக்கி பயணம் செய்யும் காலமே தட்சிணாயன காலம் எனப்படும். அவை ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி ஆகிய 6 மாதங்கள் தட்சிணாயன
காலமாகும். ஆடி மாதம் 1ஆம் தேதியன்று தட்சிணாயன காலம் ஆரம்பமாகின்றன. தட்சிணாயன காலமான 6 மாத காலம் தேவர்களுக்கு இரவு பொழுது. மார்கழி மாதமே தேவர்கள் விழித்தெழும் காலமாகும். அதன் காரணமாகத்தான் அந்த மாதம் முழுவதும் மக்கள் கோயில்களில் பஜனை பாடி தேவர்களை ஆராதனை செய்து வருகின்றனர். உத்தராயணமும் தட்சிணாயனமும் சேர்ந்த நம்முடைய ஓர் ஆண்டானது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். தை மாதமானது மகர ராசிக்குரிய மாதமாகும். சூரிய பகவான் உத்தராயண காலம் ஆரம்பிக்கும் நாளான தை 1ஆம் தேதியன்று மகர ராசியில் நுழைகிறார். எனவே உத்தராயண கால ஆரம்பம் மகர சங்கராந்தி என்று அழைக்கப்படுகிறது. இந்த உத்தராயணத்தையும் தட்சிணாயனத்தையும் அதற்குரிய தமிழ் மாதங்களை காட்டுகிறது. உத்தராயணம் என்பது என்ன? உத்தராயண காலம் தை மாதம் மகர ராசியில் மகரம் தை 1 தை 1 மாசியில் கும்பத்தில் சூரிய பகவான் இருக்கிறாரு. பங்குனியில் மீனம்ல இருக்கிறாரு. சித்திரை 1ஆம் தேதி மேஷத்துக்கு வராரு. வைகாசி 1ஆம் தேதி ரிஷபம். ஆனி 1ஆம் தேதி மிதுனத்துக்கு வராரு. ஆடி கடகத்தில் இருக்காரு சூரிய பகவான். ஆவினியில் சிம்மத்தில் இருக்கிறாரு. புரட்டாசியில் கன்னியில் இருக்கிறாரு. இது உத்தராயண புண்ணிய காலம் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி. ஆடி 1ஆம் தேதியிலிருந்து தட்சிணாயனம் ஆரம்பிக்கும். தட்சிணாயனம் ஆடி 1ஆம் தேதி கடகம். ஆவணி 1ஆம் தேதி ஆவணி சூரிய பகவான் சிம்மம். புரட்டாசியில் கன்னியில் இருக்கிறாரு. ஐப்பசியில் துலாத்தில் இருக்கிறாரு. விருச்சிகம் கார்த்திகை மாதத்தில் சூரிய பகவான் இருக்கிறார். தனுசு மார்கழியில் சூரிய பகவான் இது வராரு. இப்போ தட்சிணாயன காலம் இப்படி தான் சூரிய பகவான் சூரியனை அடிப்படையாக கொண்டு இது பண்ணுறது தான் உத்தராயணம் தட்சிணாயன புண்ணிய காலம். இப்போ ஆடி 1ஆம் தேதி நமக்கு தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம் ஆகின்றது. ருதுக்கள் 12 நாம் படிச்சிட்டோம். வசந்த ருது, கிருஷ்ம ருது, வருஷ ருது, சரத் ருது, ஹேமந்த ருது, சிசிர ருது. வசந்த ருது சித்திரை வைகாசி. கிருஷ்ம ருது ஆனி ஆடி. வருஷ ருது ஆவணி புரட்டாசி. சரத் ருது ஐப்பசி கார்த்திகை. ஹேமந்த ருது மார்கழி தை. சிசிரது மாசி பங்குனி. இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், கார்காலம், கூதிர் காலம், முன்பனி காலம், பின்பனி காலம். காலங்கள் இப்படியும் நம்ம பிரிச்சிருக்கு. நமக்கு இப்போ உத்தராயணம் என்றால் என்ன, தட்சிணாயனம் என்றால் என்ன, நாம் இப்போ வர ஆடி 1ஆம் தேதி உத்தராயண காலம் ஆரம்பம். நட்சத்திர வருடம். சந்திரன் 27 ராசிகளையும் கடக்க 27 நாட்களை எடுத்துக்கொள்கிறது. இதை நட்சத்திர மாதம் என்பர். இவ்வாறு 12 நட்சத்திர மாதங்களை கொண்டது நட்சத்திர வருடம். குரு ஒரு ராசியில் ஒரு வருடம் சஞ்சாரம் செய்கின்றார். இந்த 361 நாட்களை கொண்டதுதான் குரு ஒவ்வொரு ராசியிலேயே 361 நாள் இருக்கிறாரு. இதை கணிக்க தான் பஞ்சாங்கத்தை பயன்படுத்துகின்றார்கள்.
ஆண்டுகள் பொதுவாக 5 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. சௌரமான வருடம், சாவணமான வருடம், சந்திரமான வருடம், நட்சத்திரமான வருடம், பிரகஸ்பதியான வருடம். இப்படி காலங்கள் 5 வகையாக பிரிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு ராசியுமே நம்ம சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு ராசியுமே 30 டிகிரி கொண்டது. அதில் முதல் ராசி ஒவ்வொரு 30 டிகிரி கொண்டது. மேஷம் 30, ரிஷபம் 60, 30 to 60. அது மிதுனம் 60, இது 60 to 90. இப்படி ஒவ்வொரு ராசியுமே 30 டிகிரியை கொண்டது. அதனால் இந்த டிகிரி வைஸாக நாம் இன்னும் ஜாதகம்லாம் டிகிரி வைஸாக பார்ப்பாங்க. ரொம்ப துல்லியமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க டிகிரி வைஸாகவும் அவங்க அதை பார்ப்பாங்க. ராசி மண்டலம், நட்சத்திர மண்டலம், நான் எல்லாமே கொடுத்துருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர். லேட் ஆகிடுச்சு, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன். இன்றைக்கி சனிக்கிழமை. நம்ம நாராயணனையே நினைத்துட்ருக்கோம். எப்பொழுதும் அவரோட நாமத்தை சொல்லுவோம். நேற்று நடராஜர் அபிஷேகம், வெள்ளிக்கிழமை அம்மனை நினச்சிக்கிட்டு இருப்போம். நடராஜரையும் சிவனை இது பண்ணியிருப்போம். இனி சனிக்கிழமை புதன்கிழமைனாவே பெருமாளுக்குரிய நாள். துளசி அவருக்குரியது துளசி. அந்த துளசியை வாங்கி நாம் இது பண்ணலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த